எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு thefabricstudio. இன்னைக்கு வீடியோவில் எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். சுடிதாரில் போட் நெக் வச்சு எப்படி கீஹோல் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 40 இன்ச் ஹைட் இருக்க மாதிரி சுடிதார் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு 2 மீட்டர் லைனிங் கிளாத் இருந்துச்சுன்னா போதும். லைனிங் கிளாத்தை லென்த் வைஸ் ஒரு தடவை மடிச்சுட்டு வித் வைஸ் ஒரு தடவை மடித்து எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் நீட்டாக அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி கிளாத்தை போட்டிருக்கேன். நம்ம நார்மல் நெக் டிசைனை கம்பேர் பண்ணும்போது போட் நெக்குக்கு கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். அது என்னென்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ ரா எட்ஜஸை கட் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் எனக்கு 15 இன்ச்சு, அதை 2ஆல் டிவைட் பண்ணி அப்படியே 7.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். போட் நெக்குக்கு ஷோல்டரில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. 1/2 இன்ச்சுக்கு ஸ்லோப் லைன் போட்டுக்கிறேன். அந்த லைனில் இருந்து கீழே ஆர்ம் ஹோல் லென்த் 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். போட் நெக்குன்றதுனால உங்களுக்கு ஆர்ம் ஹோலில் டைட்டாக இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் வைக்கிறத விட 1 to 1.5 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போது இதை பேஸ் பண்ணி செஸ்ட் லைன் மார்க் பண்ணியாச்சு. இது மேலே நம்ம அப்பர் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிடலாம். அப்பர் செஸ்ட் ரவுண்ட் 36 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச் வரும். ஒரு 1/2 இன்ச் ஈஸ்க்கு ஆட் பண்ணிட்டு 9.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜினுக்காக. இப்போது செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டோம். கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் லைன் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்கு, இந்த கிளாத்தில் போட்டிருக்க நெக்கை விட்டுருங்க. நம்ம பேப்பர் பேஸ்டிங்கில் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து டாப்போட வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து 14 இன்ச்சு, ஹிப் ரவுண்ட் 21 இன்ச்சு, இல்லைனா இன்னும் கூட அதிகமாக வச்சு எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 இன்ச் வரைக்கும். ஸோ நான் 21.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைன்ஸ் மேலே ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிடலாம். வேஸ்ட் ரவுண்ட், அதாவது இடுப்பு சுற்றளவு 34 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச் ஈஸ் ஆட் பண்ணிட்டு 9 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜின். ஹிப் ரவுண்ட் 40 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 10 இன்ச் வரும். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் ஈஸ்க்காக ஆட் பண்ணி 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு 1 இன்ச் மட்டும் ஈஸ் கொடுத்தா போதும். ஸ்லிட் தைக்கிறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போது குர்த்தியோட ஹைட்டு 39 இன்ச் தான் இருக்குது கிளாத்து. ஸோ இருக்க கிளாத்தை அப்படியே எடுத்திருக்கேன். இங்கே குர்த்தியோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 11 இன்ச், ப்ளஸ் 1 இன்ச் வந்து ஸ்லிட் தைக்கிறதுக்காக அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கோடு போட்டு கனெக்ட் பண்ணிடலாம். எந்த இடத்துலையும் ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் ஒரு கர்வ் லைனாக மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் மெஷர்மெண்ட்ஸு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். சின்னதாக நாச் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தைக்கும்போது யூஸ் ஆகும். இப்போது நெக் டிசைனை கேன்வாஸில் கட் பண்ணிக்கலாம். 5 இன்ச் வித் இருக்க மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். மேலே டாப்பில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கலாம். இப்போ என்னோடய நெக் வித் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. ஃபோல்டிங் சைட்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்கோட ஹைட் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டாச்சு. எக்ஸாக்டாக உங்களுக்கு போட் ஷேப் வேணும் அப்படின்னா அந்த எல் கார்னர்லேருந்து 1.5 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நெக் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதோட அவுட்டரில் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸில் போட் ஷேப் நெக் டிசைன் கட் பண்ணியாச்சு. இதை கிளாத்தில் கட் பண்ணுறக்கு நம்ம கட் பண்ணோம் இல்லையா இந்த கேன்வாஸை, அப்படியே கிளாத்தில் ஃபோல்டிங் சைடு இந்த பேப்பர் பேஸ்டிங்கோட ஃபோல்டிங் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இதோட அவுட்டர் லைனை மார்க் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம நெக் வித் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு தான். நம்ம இப்போ இதில் 1 இன்ச் வைடு வச்சு தான் கட் பண்ணியிருப்போம் பேப்பர் பேஸ்டிங்கில். அந்த மெஷர்மெண்ட்டை இப்போ இந்த கிளாத்தில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க் பண்ணதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை இந்த நெக்கில் கட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு பேக் நெக் எப்படி வரும்னு ஒரு டவுட் வரலாம். பேக் நெக்கோட மெஷர்மெண்ட் நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். நெக் வித் அதே 4 இன்ச் தான். நெக்கோட ஹைட் 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுட்டு நான் நெக் வரைஞ்சிக்கிறேன்.
இதுதான் பேக் நெக்கோட மெஷர்மெண்ட்டு. இதுக்கும் பேப்பர் பேஸ்டிங் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக்கில் போட் நெக் கட் பண்ணிட்டோம். கீழே வர கீ ஹோல் கட் பண்ணுறக்கு சின்னதாக ஒரு ஃபோல்டிங்கில் பேப்பர் பேஸ்டிங் எடுத்திருக்கேன். ஹைட் 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். வித்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு வி ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அவுட்டரில் 1 இன்ச் வைட் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பேக் நெக்குக்கும் பேப்பர் பேஸ்டிங்கில் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வித் அதே 4 இன்ச்சு தான். நெக்கோட ஹைட் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கூடவே அவுட்டரில் ஒரு 1 இன்ச் மட்டும் வைடு இருக்க மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து நம்ம பேக் பார்ட்டோட நெக் டிசைனு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டை லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி கீ ஹோல் இருக்கு இல்லையா, அதையும் லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்தாச்சு. போட் நெக் டிசைனை மட்டும் மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வச்சு அயன் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இன்னொரு லைனிங் கிளாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. பேப்பர் பேஸ்டிங்கோட அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மாதிரி எக்ஸஸாக கிளாத் இருக்க மாதிரி வச்சு எடுத்திருக்கேன். இப்போது கீ ஹோலோட அவுட்டரில் இருக்க கிளாத்தை மடித்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கிறேன். போட் நெக்கோட அவுட்டரில் இருக்க கிளாத்துக்கும் வேணும்னா நீங்கள் தையல் போட்டுக்கலாம். மறுபடியும் டாப்போடு வச்சு தைக்கும்போது இன்னொரு தையல் போடுவோம். ஸோ 2 தையல் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அவுட்டரில் இருக்க கிளாத்தை இந்த மாதிரி ஃபேப்ரிக் வச்சுட்டு ஒட்டிக்கோங்க. டர்னிங்ஸ்லாம் சின்னதாக கட் போட்டுட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கிளாத்து வந்து ஃபோல்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ரவுண்ட்லேயும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த நெக் டிசைனை லைனிங் கிளாத்தோட ராங் சைடில் வச்சுட்டு இந்த நெக் மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. அந்த நெக் ஷேப்லேயே இருக்க அந்த எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு டர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை அப்படியே உள் பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு நீட்டாக அயன் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து இதை நெக்கை எப்படி டாப்பில் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாப்பில் லைனிங் கிளாத்தை ராங் சைடில் வச்சுட்டு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்கோட சென்டரை மார்க் பண்ணி நாச் பண்ணிக்கிறேன். டாப்போட ரைட் சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த கீ ஹோலை ஸ்டிச் பண்ணிடலாம். கீ ஹோலோட சென்டர் லைனை மார்க் பண்ணிவிட்டு சுடிதாரோட சென்டர் இப்போ மார்க் பண்ணோம் இல்லையா, அதை ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு இந்த வி ஷேப்லேயே மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இதை டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த வியோட ஷார்ப்பில் ஒரு சின்னதாக கரெக்டான ஒரு கட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து டர்ன் பண்ணும்போது நீட்டாக டர்ன் ஆகும். இப்போ இந்த கீ ஹோல் ரெடி ஆகிடுச்சு. மேலே வர்ற போட் நெக்கை ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சென்டர் பார்ட் அதாவது ஃபோல்ட் பண்ணிங்கன்னா டபுளாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா சென்டர் பார்ட் தெரிஞ்சிடும். அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதோட சென்டரும் நம்ம நெக்கோட சென்டரும் ஒன்றா வச்சுட்டு அந்த வி இருக்கு இல்லையா, அதையை வந்து இதில் மார்க் பண்ணிக்கிறேன். வியோட ஓப்பன் எந்த இடத்துல வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போடணும். நம்மளுக்கு இப்போ எக்ஸஸாக இருக்க அந்த லைனிங் கிளாத்தை வந்து இந்த நெக்கோட வச்சு தைக்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு அந்த வி ஷேப்பில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை எக்ஸாக்டாக கரெக்டாக வர மாதிரி ஃபஸ்ட்டு தைச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த நெக்கோட டிசைன்லேயே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த போட் நெக்கோட இந்த லைனிங் கிளாத்தையும் ஒரு 1/4 இன்ச்சில் வச்சு தைங்க. நெக்கோட டிசைனும் இந்த போட் நெக்கோட இந்த எக்ஸஸாக இருக்க அந்த லைனிங் கிளாத்தும் ஒன்றா இருக்கணும். சென்டர் வி பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைடு நெக்கு மேலே வரைக்கும் தைச்சிடுறேன். இப்போது தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நம்ம ரெடி பண்ண அந்த போட் ஷேப் வந்து இப்படி கரெக்டாக செட் ஆகும். இதே மாதிரி இன்னொரு சைடில் இருக்க நெக்கையும் தைச்சிடலாம். சென்டர் அந்த வி பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைடு நெக் ஃபுல்லாக வந்துட்டு இந்த கேன்வாஸோடு வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ கேன்வாஸோட இந்த லைனிங் கிளாத்தை டாப்போடு வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு மேலேயே இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம போட் ஷேப் நெக் தைச்சோம் இல்லையா, அது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். நெக்கோட அவுட்டர் லைன் இருக்கும் இல்லையா, அது மேலேயே ஒரு தையல் போடுறேன். அவ்வளோதான், நம்ம போட் நெக் டிசைன் கீஹோல் அட்டாச் பண்ணி தைச்சாச்சு. இப்போது பேக் நெக்கையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் நெக்கோட கேன்வாஸை லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி வச்சுருக்கேன். அதோட அவுட்டர் லைனை இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கிறேன். கேன்வாஸோட சென்டர் லைனை மார்க் பண்ணிக்கிறேன். குர்த்தியோட பேக் பார்ட்டையும் லைனிங் கிளாத்தோடு வச்சு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சென்டர், அதாவது நெக்கோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேன்வாஸோட சென்டரும் நம்ம சுடிதாரோட நெக் சென்டரையும் ஒன்றா வச்சுட்டு இந்த நெக்கோட டிசைன்லேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நெக் ஷேப்பில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ராங் சைட் டர்ன் பண்ணிங்கன்னா உங்கள் நெக்கோட கேன்வாஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் நீட்டாக ஹெம் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக போட் நெக்கில் கீஹோல் அட்டாச் பண்ணி தைச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.